पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மராஜன் தன் மனதில் நிறைய பாபங்களை செய்ததாக அவனாக நினைத்து கொண்டு துக்கத்தில் ஆழ்ந்த பொழுது, எந்த காலத்திலும் நீ எந்த பாபமும் செய்யவில்லை என்று சாக்ஷாத் வேதவியாசரும் பகவான் கிருஷ்ணனும் சொல்லியும் கூட அந்த மனத்தாங்களிலிருந்து அவனால் வெளியே வர முடியல. அப்படி ஒருவேளை உன் மனது உறுத்துமே ஆனால் அஸ்வமேத யாகம் செய். அதனால் எப்பேற்பட்ட பாபம் நீ செய்திருந்தாலும் அது அதற்கு பரிகாரமாக அமையும் என்று வேதவியாசர் கூற, அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டுமென்றால் அபரிதமான செல்வம் வேணும். இன்னும் சொல்ல போனால் பகு ஸ்வர்ண யாகம், திரவியம் ரொம்ப அதிகம் இருந்தால் மட்டுமே அந்த அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும். அந்த திரவியம் எங்கு இருக்கிறது என்பதை வேதவியாசர் கூறி தானே இவர்களை அழைத்து சென்று அனைத்து செல்வங்களையும் பெற்று தந்தார் வேதவியாசர். அஸ்வமேத யாகம், அஸ்வத்தை இந்த தேகம் என்ன இவ்வுலகம் முழுக்க சுற்ற வைத்து அதன் பின் அர்ஜுனன் சென்று அங்கங்கே அந்த கப்பங்களை வாங்கி வந்தார். சரியான நேரத்தில் நல்ல முகூர்த்தத்திலே அந்த யாகத்தை பிராரம்பம் செய்தனர். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அஸ்வமேத யாகம் அப்படின்னா 5 வருடங்கள் செய்ய வேண்டும். அப்போது 3 முறை அஸ்வமேத யாகத்தை நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு 13 பாருங்க 15 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த அஸ்வமேத யாகம் செய்தான். அதாவது 3 அஸ்வமேத யாகம் சேர்ந்த மாதிரி செய்தவன் தர்மராஜ். இப்போ 3 அஸ்வமேத யாகம் அப்படின்னா அதற்கு தகுந்த தட்சணைதனை அதை நாம் ரித்விக்குகளுக்கு வழங்க வேண்டும், தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ந்தான் தர்மராஜன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பெரிய பாபம் நீ செய்திருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய பரிகாரம் இது என்று அங்கு சென்றவர்களுக்கு அவர்கள் மனதில் என்னென்ன நினைக்கிறார்களோ அது அனைத்தும் கிடைத்தபடி இருந்தது. ஞானத்திற்காக அந்த தவக்கம் கொண்டிருப்பவர்களுக்கு சாக்ஷாத் வேதவியாசரே அங்கு இருந்து மிகப்பெரிய ஞான உபதேசத்தை செய்து கொண்டிருந்தார். ஒருவேளை பசி அப்படின்னா 24/7 யாராருக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனை விதமான உணவுகளும் அந்த இடத்தில் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அதில் கலந்து கொள்ள வந்திருந்த ராஜர்களே அந்த உணவை பரிமாறும் காட்சியை நம்மால் காண முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒரு யாகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதில் துளியும் மாறாது. அத்தனை பேரும் எப்படின்னா அவ்வளவு ஸ்பஷ்டமாக மந்திரத்தை உச்சாடனை செய்யக்கூடிய மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ரித்விக்குகள் அங்கு அமர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிரம பிரகாரம் எந்த ஒரு விஷயத்தையும் விடுபடாதபடி பொறுமையாக அனைத்து விஷயங்களையும் அந்த யாகத்தில் செய்தனர். இன்னும் சொல்ல போனால் நாம் உச்சரிக்கக்கூடிய அக்ஷரம் அது கூட தப்பாகாத வரி அற்புதமான என்ன சொல்லுது உச்சரிப்பிலே அந்த யாகத்தில் அந்த மந்திரங்களை அவர்கள் அற்புதமாக அதை செய்தனர். அது மட்டுமா அப்படின்னா, ஆஹூதி என்று அக்னி தேவனுக்கு இதர தேவதைகளுக்கு அதில் ஒரு சிறிய விஷயம் கூட கீழ் விழாதபடி அனைத்துமே அந்த அக்னியில் விழும்படி செய்தனர். இது சாக்ஷாத் விஷ்ணுவனுடைய யாகம். அஸ்வமேத யாகம் அப்படி சொன்னால் கூட பகவான் விஷ்ணுவை நினைத்து செய்யக்கூடிய யாகம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் டு டைம் எந்த நேரத்தில் எந்த எந்த கிரமங்களை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தை சிறிதும் தவறாது
காலையில் 4 மணிக்கு யாகம் ஆரம்பிக்கணும்னா எல்லாம் 3:45க்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க. 4 ஆன உடனே மந்திர உச்சாடனம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஒழுக்கமான அஸ்வவேத யாகம் நடந்ததை யாருமே கண்டுக்கூட அவ்வளவு சிரத்தையோக அத்தனை பேரும் செஞ்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி யாகங்களை பார்த்தாலே பாருங்க, சாவில்லை, தரித்திரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அங்கே கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் பகவான் கிருஷ்ணனுடைய அத்தியந்த பக்தர்களாக இருந்தனர். கடினமான நியமம். இப்போ காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது, யாகம் முடிஞ்ச உடனே மத்தியானம் தான் உணவருந்த வேண்டும் அப்படின்னா ஒருத்தர் கூட நீர் கூட அருந்தாமல் அந்த நியமத்தை, ஒரு யாகத்தில் ரித்விக்குகள் எந்தெந்த நியமங்களை கடைபிடிக்க வேண்டுமோ அதை சிறிதும் வலுவாது அற்புதமான யாகம் நடந்தேறியது. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை பக்தர்களே, 15 வருடங்கள் நடந்தன இந்த அஸ்வமேத யாகம். இதில் என்னன்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ இந்த 4 விஷயத்தையும் 4 புருஷார்த்தங்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்துவிட்டால் நாம் எதற்காக நாம் போராடுகிறோம் அப்படின்னா இந்த 4 புருஷார்த்தங்களை அடைவதற்காக. அத்தனை விஷயமும் இந்த யாகத்தில் வந்துள்ளவர்களுக்கு சித்தி ஆகும்படி இருந்தது. இதில் என்னன்னா இப்போ யாகம் நிறைவடையும் தருமாயில் எப்படின்னா இந்த பூமண்டலத்தையே தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நியமம் வந்தது. நேராக வேதவியாசரை சந்தித்தார் தர்மராஜன். இந்த பூமண்டலம் அனைத்தையும் உங்களுக்கே நான் தியாகம் செய்கிறேன். நீங்கள் தலைமையில் இருந்து இப்பேற்பட்ட அற்புதமான யாகத்தை செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அப்போ என்னாச்சு? இந்த ராஜ்யம் எதுவும் எனக்கு தேவையில்லை, இந்த யாகம் செய்த பலனே எனக்கு போரும், நான் காட்டிற்கு செல்கிறேன் என்று கிளம்ப எத்தனித்தார். யாரு? தர்மராஜ். அப்போ வேதவியாசர் அதனை தடுத்து, இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், இந்த ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரௌபதி தன் கையில் இருக்கக்கூடிய அத்தனை உடைமைகளும், அதாவது அத்தனை தங்க நகை, அது அத்தனையும் தானம் அளிப்பதற்காக கொண்டு வந்திருந்தார். இதில் என்னன்னா எவ்வளவுதான் செல்வங்கள் நம்மிடம் இருந்தாலும் அதை யாருக்கு எந்த நேரத்தில் தானம் அளிக்க வேண்டும், அந்த நேரத்தில் நம் மனம் எப்படி இருக்க வேண்டும். தனக்கென்று எதுவுமே வைத்துக்கொள்ளாது, இதுதான் சந்தர்ப்பம், இதை விட்டால் அப்பேற்பட்ட மகனையர் நமக்கு கிடைக்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்திலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அனைத்தும் உங்களுடையதே என்று ஒரு பாருங்க. ஒன்று என்னன்னா திரௌபதிக்கு தெரியும். ஏன்னா இந்த நேரத்தில் தானம் செய்தால் அனந்த கோட்டி புண்ணியம் என்பதை நன்கு அறிந்தவர்கள். அப்போ வேதவியாசர் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இப்பேற்பட்ட பக்தியை இவர்கள் காண்பிக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம், அந்த ராஜ்யத்துக்கு ஈடான தங்கத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், வந்திருக்கக்கூடிய ரித்விக்குகளுக்கு நாம் கொடுத்து விடலாம் அப்படின்னு வேதவியாசர் கூற அகமகிழ்ந்தான் தர்மராஜன். இப்போ ஒரு கேள்வி, அங்க இருக்கக்கூடிய அனைத்து தங்கங்களையும் தானமாக பெற வேண்டுமா? அவ்வளவு பணத்தின் மீது ஆசையா இவர்களுக்கு என்கின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆனா அங்கு வந்து அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்பவர்கள் அத்தனை பேருமே அக்னிஹோத்திரிகளாக இருந்தனர். காலையிலிருந்து மாலை வரை 3 நேரமும் யாகம் செய்ய வேண்டும், பாடங்கள் படிக்க வேண்டும், பாடங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி அவர்களுக்கு என்ற நியமங்கள் எது இருக்கிறதோ அதில் சிறிதும் வலுவாது தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்த மகனீயர்களாக இருந்தனர் அங்கு வந்த ரித்விக்குகள். அப்போ அவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பது சத்திரியனுடைய கடமை. அப்போ இதை பெற்றுக்கொண்டு அதையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதாக இருந்தது அவருடைய வாழ்க்கை நெறி. அதனால்தான் திரௌபதியும் சரி தர்மராஜனும் சரி அனைத்துமே அவர்களுக்கு தானம் செய்யும் நிலையில் அவர்கள் இருந்தனர் அப்படின்னு எழுதுறாங்க. அது போக யஜ்ஞசாலையில் அங்கங்கு தங்கத்தினால் ஆன தூண்கள், தோரணங்கள்,
இது எதுவாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் தயவு செய்து நீங்களாகவே எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னன்னா அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ, நீங்கள் அதிகமாக எடுத்தீர்கள் குறைவாக எடுத்தீர்கள் என்கின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்களாகவே எடுத்து செல்லுமாடி தர்மராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் என்னன்னா, வந்தவங்க அத்தனை பேருக்கும் தான் கொடுக்கிறேன் என்கின்ற மமதை சிறிதும் இல்லாமல் அவர்களுக்கு உண்டான அந்த மரியாதையை சத்காரங்களை முறைப்படி செய்து வந்தான் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா இந்த யாகத்திற்கு வந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனா துச்சலை வந்திருந்தார். அந்த துச்சலையையும் அழைத்து அவனது மகனையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த செல்வங்களை வழங்கி அவர்களை வழியனுப்பி வைத்தான். இன்னும் சொல்லப்போனா குந்திக்கு வேதவியாசர் தனக்கு என்று பலவிதமான திரவியங்கள் வந்தது இல்லையா, அப்போ அதனை குந்திக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வீட்டு பெண்ணுக்கு, இன்னும் சொல்லப்போனா தன்னுடைய மாமனார் இவர், அவருக்கு தன்னுடைய மருமகளுக்கு சேர வேண்டிய அனைத்து விஷயங்களையும் குந்திக்கு கொடுத்தார். அப்போ அந்த தனத்தை வாங்கிய குந்தி அவளுடைய பங்குக்கு அதை தானம் அளித்து மகிழ்ந்தார். பாருங்க, எல்லாருக்குமே ஒரு உதாரண குணம், தனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை சிறிது மற்றவர்களாக இருந்தார்கள். என்னிடம் ஒன்று வந்தால் உடனே சத்பாத்திரர்களுக்கு தானம் அளித்து மகிழ்ந்தனர். அதில் இவ்வளவு கொடுக்க வேண்டுமே அப்படிங்கிற எந்த விதமான சோர்வோ வேறு விதமான யோசனை கூட மற்றவர்களுக்கு இல்லை. இதுதான் மகாபாரதத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தாங்க. எல்லாமே நிறைவாக நடந்து முடிந்து அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நேரத்தில் திடீரென ஒரு குரல், யார் என்று எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அணில் பேச ஆரம்பித்தது. என்ன பேசுது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு யாகமா? இந்த யாகத்தினால எந்த புண்ணியமும் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. என்னமோ பெருசா யாகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதுல எல்லாம் என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படலை. குருக்ஷேத்திரத்தில் ஒரு விஷயம் நடந்து, ஒரு பிராமணனுக்கு சும்மா ஒரு மாவினை தானம் செய்தார்கள் ஒரு குடும்பம். அந்த தானத்திற்கு ஈடாகமா இந்த யாகம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யாகத்திலேயே மிகப்பெரிய குறை இருந்ததாகவும் இதனால் எந்த விதமான புண்ணியமும் வரப்போவதில்லை என்ற போலவும் அந்த அணில் சொல்ல ஆரம்பித்தது. பாருங்க, இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரு பக்கம், அற்புதமான யாகம், எந்த விதமான குறையும் இல்லாமல் அனைத்தும் நிறைவாக நடந்தது என்று ஒரு பக்கம். ஆனால் ஒரே ஒரு அணிலானது அனைவரும் கேட்கும்படி இந்த யாகத்தை குறை கூற ஆரம்பித்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அத்தனை பிராமணர்களும் அந்த அணிலை பார்த்து, யார் நீ? இப்ப நீ எதுக்காக வந்திருக்கு? நாங்கள் எல்லாம் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக மிகப்பெரிய ஒரு சத்காரியம் நடந்தேறியதாக அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கும் வேளையில் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நீ வந்திருக்கிறாயா? இன்னும் சொல்லப்போனா, இதையெல்லாம் பேசும் அளவிற்கு உனக்கு ஞானம் இருக்கிறதா? உனக்கு என்ன தெரியும்? அது மட்டுமல்ல, நீ யாரோ அனுப்பி இங்கு வந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். உனக்கு ஆசிரியம் கொடுப்பவர் யார்? இப்படியெல்லாம் உன்னை பேச சொல்லி அனுப்பியவர் யார்? முதலில் நீ நல்லவனா அல்லது கெட்டவனா? எந்த உள்நோக்கத்தோடு இப்பொழுது வந்து இந்த யாகத்தில் இப்படி எதிர்மறையாக பேசிக் கொண்டு இருக்கிறாய்? இப்படி ஏன்னா நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை அல்ல, வேதங்களுக்கு அப்பமானம் தருவதாக உன்னுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. அத்தனை ரித்விக்குகளும் ஏதோ புதியதாக பாடம் படித்தவர்கள் அல்ல.
வேதங்களை கரைத்து குடித்து எவ்வளவு சிரத்தையாக அதில் அக்ஷரம் பிசகாமல் கால காலத்திற்கு உண்டான நியமப்படி அத்தனை வேதங்க மந்திரங்களும் அற்புதமாக உச்சரிக்கப்பட்டு நடந்தது இந்த யாகம். அது மட்டுமா அப்படின்னா, அத்தனை பேர் மனசிலும் பக்தி சிரத்தையோடு செய்த யாகம். அது மட்டுமல்ல, வேத மந்திரங்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அந்த மந்திரங்களுக்கு உண்டான அர்த்தத்தையும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ரித்விக்கர்களும் அறிவர். இப்போ அனைவரும் சேர்ந்து செய்த இந்த யாகத்தை பாருங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பஞ்சகவ்யம் தயாரிக்கும் முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த பசு எந்தெந்த நிறங்களில் இருக்கின்ற பசுவிடமிருந்து எந்தெந்த திரவியத்தை எடுக்க வேண்டுமோ, உதாரணத்துக்காக அந்த கோமயம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவனுடைய மலம் மற்றும் அந்த பால், நெய், தயிர், இவை 5ம் கலந்து செய்யக்கூடியது பஞ்சகவ்யம். இந்தந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பசுக்களிலிருந்து இதனை பெற வேண்டும் என்கின்ற நியமத்தை கூட கூர்மையாக கவனித்து செய்த இந்த யாகத்தில் உன்னுடைய குறை என்ன என்று கேட்டவுடன் அந்த அணில் பேச ஆரம்பித்தது. என்ன என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.